ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராகுல். வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டோரியல். நம்ம போன சாப்டரில் வந்து ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சாப்டரில் டூல்ஸ்லாம் பார்த்தோம். சரி, இப்போ வந்து அடுத்தது வந்து பென் டூல் வச்சு எப்படி பென் டூல் பற்றின ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பென் டூல் வச்சு எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி செலெக்ஷனாக மாற்றுறது, பேசிக் கட்டிங் நீ பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதான் வந்து பென் டூல். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் நீங்கள் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த டூல் இருக்கீங்கன்னா பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பென் டூல் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பென் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு லைன் போட்டு கட் பண்ணுறதுக்கு பார்த்து இந்த பென் டூல் மூலமாக க்ரியேட் பண்ணுற லைனை ஏதாச்சும் ஒரு இதை வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கடைசியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பாத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பாத்துன்னு சொல்லுவாங்க. பென் டூல் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். பென் டூல் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த கட்டிங்கை இப்போ பென் டூல் வச்சு நான் இங்கே வந்து இதை கட் பண்ணி எடுக்கிறேன்னா, இப்போ இந்த மூஞ்சி மட்டும் இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னா, இது செலெக்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பென் டூல் வந்து செலெக்ஷனாக மாறிடும். அந்த பாத் வந்து செலெக்ஷனாக மாறதுக்கு வந்து கண்ட்ரோல் என்டர். ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் தான் ஷார்ட்கட். செலெக்ஷனாக டீசெல் பண்ணுறது கண்ட்ரோல் டி. அது வந்து நான் உங்களுக்கு முன்னாடி கண்ட்ரோல் டி. அடுத்து வந்து ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லேசர் டூல் மாதிரி தான். இதுவும் அப்படியே உரைகிற மாதிரி தான். ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல்னால் ஃப்ரீயாக அப்படியே எந்த இதுவும் பாயிண்ட் வச்சு வரைய தேவையில்ல, அப்படியே நாமளே வரையலாம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம். இதையும் வரைஞ்சிட்டு கடைசியில் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுல அந்த ரவுண்ட் மாதிரி காட்டும். அங்கே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பார்த்தாயிரம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து செலெக்ஷனாக மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட். எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்படி ஒரு பாத்து இருக்குன்னா, எனக்கு இந்த பாயிண்ட் என்ன கொஞ்சம் இங்கே வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை இங்கே ஒரு பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி நம்ம இப்படி எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து டெலிட் ஆங்கர் பாயிண்ட். இப்போ வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட்லேயே இருந்து நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கனாலும் டெலிட் ஆங்கர் பாயிண்ட் வரும். இல்லைன்னா அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஆங்கர் பாயிண்ட்டில் டெலிட் பண்ணிக்கலாம். வந்து மூணு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டேன். இந்த கன்வெர்ட் பாயிண்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி அது பண்ணிக்க முடியும். இப்போ இதையே எனக்கு இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே வேணும், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு மாற்றி வச்சுக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. பாயிண்ட் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நான் எடிட்டபுளாக இருக்கும் அந்த பாயிண்ட்லாம், ஆனால் அதை எடிட்டபுளாக மாற்றும் இந்த கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல். ஓகே, இப்போ வந்து எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். பென் டூல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பென் டூல் வச்சு இப்படி பேசிக்காக கட் பண்ணி எடுத்து ஒரு இமேஜ் எடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். வந்து எப்பவுமே இமேஜ் எடிட் பண்ணுறீங்கன்னா ஜூம் போய் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஒன்றில் அப்படியே சும்மா ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். இதில் பென் டூல் பேசிக்ஸ் தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி அந்த வளைவு நெளிவு எல்லாம் எப்படி அட்வான்ஸாக கட் பண்ணுறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
பாயிண்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டே வந்துடலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரம் குயிக்காக கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து செலெக்ஷன் கிளாஸ் ஒரு டூல் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது கூட குயிக் செலெக்ஷன் டூல் கூட யூஸ் பண்ணலாம். குயிக் செலெக்ஷன் டூலில் யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் செலெக்ஷன் டூலில் ஒவ்வொரு செலெக்ஷனாக கரெக்டாக வராது. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பட்சத்தில் வந்து இப்போ இந்த பென் டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இமேஜ் அவுட்டர். இந்த இமேஜ் அவுட்டர் வந்து நம்ம எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் கொண்டு வந்து முடிக்கிறது 0 மாதிரி உங்களுக்கு காட்டும். இது கொடுத்துட்டிங்கன்னா மாறிடும். ஒரு பார்ட் வந்து அவர் மட்டும் கமலஹாசன் மட்டும் கட் பண்ணி எடுத்து ஒரு பார்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்த்த செலெக்ஷனை மாற்றதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா மாறிடும். எப்பயுமே ஒரு இமேஜ் வந்து கட் பண்ணி எடுக்கிறப்ப ஃபெதர் கொடுக்கணும். ஃபெதர் வந்து ஒரு 1.5 கொடுக்கணும். அது ஃபெதர் எப்படி கொடுக்குறதுனா ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிங்க, F6 அழுத்துங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபெதர் வந்து 1.5 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் அந்த போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட்ஸ்க்கு கண்ட்ரோல் ஜே அழுத்தினீங்கன்னா செலெக்ஷன் வந்து ஒரு நியூ லேயராக போயிடும். லேயர் வியா காப்பி போயிடும். இப்போ பேக்ரவுண்ட் லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் கட் பண்ணது எப்படி வந்துருக்குங்க தெரியும். இப்போ பேக்ரவுண்டில் ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்படி நம்ம இமேஜுக்குலாம் நம்ம இமேஜுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். நான் இவரை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நடத்துங்க. இன்னும் மேலும் வீடியோஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.